புகழ்பெற்ற ஜென் ஞானியான குரு ஜீசோவிடம் ஒரு இளைஞன் வந்தான். தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். ஜீசோ அவனிடம், நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்வது இருக்கட்டும், அதற்கு முன் நீ போய் அந்த குளத்தில் என்ன தெரிகிறது என்று பார்த்து வா என்றார். அந்த இளைஞன் தெளிந்த அந்த குளத்து நீரை சற்று எட்டி பார்த்தான். பிறகு மீண்டும் குருவிடம் சென்றான். அந்த குளத்தில் நீ கண்டதை சொல் என்றார் குரு. நான் எனது முகத்தை கண்டேன், பிறகு எனது பரிபூரண பிம்பத்தை பார்த்தேன் என்றான் இளைஞன். அதை கேட்ட குரு பலமாக சிரித்தார். அவரது சிரிப்பில் இருந்த உண்மையை விளங்கி கொண்டான் அந்த இளைஞன். அக்கணமே அவனுக்குள் ஒரு மறுமலர்ச்சி உண்டானது. மீண்டும் ஓடிச் சென்று அந்த குளத்தின் தெளிந்த நீரை கண்டான். ஓடி வந்த குருவிடம், குருதேவா, நான் உண்மையை கண்டு கொண்டேன். இப்போது அந்த குளத்தில் எனது பிம்பத்தை அல்ல, அழகிய வண்ண மீன்களை கண்டேன். அவைகள் துள்ளி விளையாடும் அழகை ரசித்தேன். தெளிந்த குளத்து நீரின் குழாங்கற்களை கண்டேன் என்றான். அதை கேட்டு புன்னகைத்த ஜீசோ அந்த இளைஞனை ஆறத் தழுவிக்கொண்டார். இப்போதுதான் நீ எனது சீடனாகும் தகுதியை பெற்றாய் என்றார். முன்பு ஜீசோ பலமாக சிரித்ததற்கும் இப்போது அவர் புன்னகைத்த விதத்திற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டான் அந்த இளைஞன். அது மலைக்கும் மடுவிற்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும். இந்த கதையின் நோக்கம், உண்மையை உணராதவன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பான், தனக்காக மட்டுமே வாழ்வான். அவன் கடைசி வரையில்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி கூட இல்லை என்பதை உணரமாட்டான். அதனால் அவன் வாழ்ந்த காலம் மட்டும் நல்ல பதிவுகளை பதிய மாட்டான். மேலும் அவன் வாழும்போதே பலமுறை இறக்கிறான். ஆனால் ஞானி அப்படியல்ல. உண்மையான ஞானி தான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் கூட, ஏன் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட எல்லோராலும் தனது நல்ல செயல்களின் காரணமாக நினைக்கப்படுவான்.